ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் மீ விவேக் அண்ட் வித்ரா. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ரியாக்ட் பண்ண போறோம்னா 3BHKன்னு சொல்லிட்டு ஒரு படம். ஓகே, அதோட ட்ரெய்லர் வந்திருக்கு. எட்டு தொட்டார்கள் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவர் எடுத்திருக்கிறாரு. ஸோ அஜித் சார் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு அடிக்கடி இவரோட பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் படம் பண்ண போறாங்களா என்னன்னு தெரில. நல்லா தான் இருக்கும். ஓகேயா, எங்களுக்கும் ஒரு ஒரு அஜித் ஃபேனா அவரோட டைரக்ஷன்ல ஏகே நடிச்சா ஒரு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு எங்களுக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. அது ஐயாவை மனசு வைக்கணும். அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திர சார் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாருன்னு நம்புறேன். ஓகேயா, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற படத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த நடிகர் சித்தார்த் இருக்காங்க, தேவயானி இருக்கிறாங்க, அந்த சூரிய வம்சம் ரீயூனியன் மாதிரி சரத்குமாரும் இருக்கிறாங்க. ஓகேயா, so let's straight away react to it. 3 2 1. ஐயோ, என்னடா வீடியோ வெள்ளத்துல இருக்கு. இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்ல, எனக்கு 34 வருஷம், அப்பாக்கு அதுக்கும் மேல. நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. வாசுதேவன் ஃபேமிலி நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அப்படியே சூரியவம்ச படம் பார்த்தேன். சேர்த்து வச்சிருக்கேன். சரி, 7 8 காமெடி பண்றீங்க. பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. உண்மைதான். நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்க வீட்டில் நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வர மாட்டேங்குது. என்ன ரிஜெக்ட் பண்றீங்களா சார்? லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஆசை கனவு எல்லாம் போச்சு. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாத வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா? அந்த டைரக்டர் எட்டு தொட்டார்கள் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றான். ப்ரொடியூசர் ஆஃப் மார்வெல். முன்னேற முடியாது. That's harsh truth. எனக்கு நடந்தது உனக்கு நடந்துட கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒழிச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வரும். அப்பா, நம்ம ஏரியாலே வீடு வாங்கணும், உனக்கு அதான ஆசை? நீங்க வீடு வாங்குறது முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. இந்த வீடு கிடைச்சிட்டு அப்பா சந்தோஷப்படுவாங்க. என்னால முடியலடா, என்ன பிரபு இருக்கும், நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன்ப்பா. ரொம்ப ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சோல்ஃபுல்லா, ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு ட்ரெய்லர். பாலிவுட்லேருந்து ஒரு நல்ல படம் 4ஆம் தேதி ஜூலை வரப்போகுது, அது உறுதி. குட் ஃபீல் மூவி. குட் ஃபீல் மூவியை தாண்டி இப்போ நான்லாம் வந்து பிறந்ததுலேருந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன். சரியா? சொந்த வீடு வாங்குறது வந்து மெலிஷால வந்து உங்களுக்கு எப்படி இந்தியாவில் ரொம்ப டஃப்பானதோ ஆமாம். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு 26 வயசு ஆச்சு. ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன் ஒரு 3 வீடு மாறி வந்துட்டேன். ஓகேயா, 3 வீடு மாறி வந்துட்டேன். அண்ட் வந்து நான் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போனாலும் நான் வந்து எடுத்தோடனே போயிட்டு வீடுலாம் வாங்க முடியாது. ஏன்னா இங்கே வீடு வாங்குற ஒரு விலை ரொம்ப கூட, ரொம்ப ஹை.
ஸோ எனக்கு எங்கள் அம்மாக்கே வந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும், சொந்த வீட்டுக்கு குடியேறணும், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து வாடகை வீட்டிலே இருந்துக்கிட்டு இருக்கோம் போகிறோன்னு சொல்லிட்டு அது ஒரு தவிப்பு இருக்குதுல்ல, எப்போடா நம்ம சொந்த வீட்டுக்கு போவோன்னு. அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுங்களுக்கு மட்டும்தான் மெயினாக இது வந்து இதோட வலி வேதனை வந்து எப்படி இருக்கும்னு புரியும். ஏன்னா என்னதான் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற ஆமா, anyone அவங்களுக்கு வந்து இது புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சொந்த வீடுனா சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கம்ஃபர்ட் வருமா? இதே வாடகை வீடுனா அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அந்த செக்கு இந்த செக்கு, ஆணி அடிக்கக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு இருக்குது. எப்போ வீட்டு ஓனர் நம்மளை வீட்டு விட்டு கிளம்ப சொல்லுவான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்பா அம்மானால முடியலன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிள்ளைங்க கிட்ட தானே வரும். ரெண்டாவதுலேயே அவங்களோட ஹாப்பினஸ் தானே நம்மளோட ஹாப்பினஸும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ யாரெல்லாம் வந்து சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீடில் இருக்கிறாங்க அவங்களுக்குனாலாம் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இது டோட்டலி ரிலேட் பண்ணோம். ஏன்னா ஒரு வீடு தானே அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஒரு சொந்த வீட்டுக்கு அதை காசு கட்டி வாங்குறதும், அது வீட்டுகளுக்கு சொந்த வீட்டுகளுக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம பூந்துட மாட்டோமான்னு அந்த ஒரு தவிப்பு வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு மட்டும்தான் புரியும். அதான் உண்மை. ஸோ அதனால வந்து எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அது தெரியல, அது இமோஷனலாக இருக்குதா எனக்கு சொல்ல தெரியல. பட் என்னால் டோட்டலாக ரிலேட் பண்ண முடியுது. நிறைய பேர்த்தோட கனவே ஒரு சொந்த வீட்டுக்கு குடியேற மாட்டோமா? என் கனவே அதுதான். இன்னும் எவ்வளோ நாளைக்கு நான் வாடகை வீட்டில் இருக்க போகிறோம்? இதே வாடகை வீடு தான். எப்படா சொந்த வீட்டுக்கு குடியேற மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு தவிப்பு இப்போ வரைக்கும் எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நல்ல படம் வருது, இதெல்லாம் கோட்டை விட்டுறாதீங்கடா டே. இதுவும் ஒரு தரமான படம் வருது சரியா, இதையும் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் காலிவுட்லேருந்து நல்ல படம் அதான் நல்ல படம் வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான். ஓகேயா? ஸோ நம்மளோட ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே, அந்த பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படம் ஹிட் ஆகி கூடிய சீக்கிரம் வந்து டைரக்டர் சார் வந்து அஜித் சார் கூட வந்து படம் வேலை செய்யணும், ஒர்க் பண்ணணும். எங்க ஐயா எங்க குலசாமி சுரேஷ்சந்திரா அவர்கள் தான் இது வந்து சீக்கிரமா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா ஸ்ரீ கணேஷ் அஜித் சார் கூட சீக்கிரம் ஒரு படம் செய்ய வைங்க. ஒரு அன்பான ஒரு ஆமையோட வேண்டுகோள்.